ஹலோ ஃபேமிலி எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்மெட் போட்டு நம்ம வீடியோ பண்ண போகிறோம். ஸோ நம்ம புது ஹெல்மெட் நம்ம போட்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. இந்த வீடியோ நம்ம நைட்டே எடுக்கலான்னு பார்த்தேன். நைட்டு தான் நான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட ஹெல்மெட்டை போட்டு நான் நைட்டு தான் ஓட்டுனேன். சரி நைட்டு நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். சரி முதல்லையே நம்மளது குவாலிட்டி அந்தளவுக்கு அதிகமாக இல்லை. சரி அப்படிங்கும்போது காலையிலேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு விட்டு வந்துட்டுங்க. சரி வாங்க நம்ம வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். எஃப்எம் அவ்வளோதாங்க, நம்ம கிளம்பியாச்சு. நம்ம ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் இந்த மாதிரி டைட்டு தான் போடணுங்க. ஏன்னா இந்த லாக் போடாமையே நம்ம ஹெல்மெட் பிரியவே பிரியாது நம்மளை விட்டு. ஸோ ஹெல்மெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாங்க ஹெல்மெட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட்டை இப்போ அப்படியே நம்ம வண்டி ஓட்டிகிட்டே பேசலாங்க. டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 11 ஆச்சு. இப்போ நம்ம எங்கேருந்து எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புளியம்பட்டியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆம்பூதி அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து இப்போ நம்ம வீட்டுக்கு போக போகிறேங்க. நேற்று ஒரு வேலையாக சத்தி போயிருந்தேன்னா, நான் நைட்டே வீடியோ எடுக்கலான்னு தான் பார்த்தேன். நைட்டு தான் நான் போனேன். சரி நைட்டு நமக்கு வீடியோவோட குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு சரி பகல்லையே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்ட் எல்லாமே எடுத்து போட்டு போயிட்டுங்க. ஹெல்மெட்டு பொறுத்தளவுக்கு சைஸு ஹெட்டு சைஸு பொறுத்து சைஸ் இருக்குது. நீங்கள் ஹெல்மெட் வாங்கும்போது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு ஹெட் சைஸு அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ஹெல்மெட் சாம்பிளுக்கு அவங்க கொடுப்பாங்க. அதை போட்டு பார்த்து எது ஃபிட்டாக இருக்கோ அதை பார்த்துட்டு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் ஒரு ஹெல்மெட் போட்டு பார்த்தேன். அது கூட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஃபிட்டாக கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. இது ரொம்ப ஃபிட்டாக இருக்குது. என்னென்னா அந்த கன்னத்தில் ரொம்ப ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஆனால் அவர் சொன்னது என்னென்னா, இப்போது ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு 10 to 12 டைம்ஸ் நம்ம போடும்போது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதே மாதிரி வாய்ஸ் எப்படி கேட்குது அப்படின்னு சொல்லி தெரியலைங்க. அதே மாதிரி ஏங்கிள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் செக் பண்ணேன். நல்லா இப்போ மறுக்கா செக் பண்ணலான்னு பார்த்தா செக் பண்ணல நானும். சரி வீடியோ எடுத்து முடிச்சுட்டு பார்த்து வாய்ஸ் எப்படி வருது எல்லாமே செக் பண்ணணுங்க. ஏன்னா வாய்ஸ் கொஞ்சம் மைக் க்ளோஸாக இருக்கிறங்காட்டி வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு தோணுது. பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ எடுத்து முடிச்சு கூட நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். எந்த பொருள் எடுத்தாலும் இஎம்ஐ தான் போகணும் போல. ஹெல்மெட் இஎம்ஐல போகிற மாதிரி தாங்க இருந்துச்சு. சரி நம்ம ரைடுக்காக கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தோம். அதுலேயே சரி ஹெல்மெட் ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். ஏன்னா போன வீக்கில் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் மேட்ச் இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு அப்புறம் இந்த வீக்கும் நமக்கு அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் இருக்குது. அதுங்காட்டி சரி இந்த ரெண்டு வீக்லேயே நம்ம ரைட் போக முடியாது. அப்படிங்கும்போது நம்ம சரி ஹெல்மெட் வாங்கிடலாம். எப்படி நெக்ஸ்ட் மந்த்ல நம்ம சேலரி வாங்கிட்டு ரைட் போயிடலாம் அப்படின்ட்டு தான் சரி ஹெல்மெட் வாங்கிட்டுங்க. கேமரா வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்குங்க. ஏன்னா ஃபோன் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஆங்கிள் இருக்கும். இந்த ஒயிட் ஆங்கிள் இருக்கும். இந்த பக்கம் அந்த அளவுக்கு கவர் ஆகிருக்காது. ஸோ கேமரா இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். பார்ப்போம் கூடிய சீக்கிரத்தில் வாங்குவோம். கேமரா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வியூ இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாமே தெரிகிற மாதிரி இருக்குங்க. இப்போ லைட்டாக தான் தெரிகிற மாதிரி இருக்கும் டிஸ்பிளே. அந்த மாதிரி பார்க்குற எல்லாருமே, என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருமே மேக்ஸிமம் வண்டி ஓட்டுவீங்க. எப்படி பார்த்தாலும் வண்டி எல்லாரும் ஓட்டி தான் ஆகணும். அப்படிங்கிற வேலைக்கு போகிறதுக்கு அப்படி இப்படின்னு வண்டி ஓட்டுவீங்க. ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. ஏன்னா ஹெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிங்கும்போது ஹெல்மெட் போட்டிங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகும்போது உங்களுக்கு எந்த ஒரு தலைக்கு பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் நினைக்கல, சொல்றதே அதுதான். அதுக்காக தான் ஹெல்மெட் போட்டு ஓட்டுறது. 11 ஆச்சுங்க. சரி இப்போ நம்ம வீட்டுக்கு போறோம். சரி அதுதான் சரி ஹெல்மெட் பத்தியே அப்படியே பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ. 3 வீக்கா நைட் ஷிஃப்ட் போறோம்னா ஒரு மாதிரி தூக்கம் வர மாட்டேங்குது. பகலையும் தூக்கம் வர மாட்டேங்குது. அதங்காட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் லீவ் போட்டுலாம் தூங்க வேண்டியதா இருக்குங்க. அப்படியே நமக்கு ஒரு வேலைக்கு அந்த வேலையை முடிச்சுட்டு லீவ் போட்டெல்லாம் தூங்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அன்னரை நோக்கி நமது பையன் எல்லாரும் நைட் ஷிஃப்ட் போகும்போது எந்திரிச்சிடறேன், தூக்கம் வர மாட்டேது, எந்திரிச்சிடுறேன். ஆனால் என்னால் எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடிய மாட்டேதுங்க. ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி இருக்குது, வராத மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது என்னால் வீடியோஸு கரெக்டாக நீங்கள் அந்த டிஸ்பிளே வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, நிறைய திக்கி திணறி பேசுன மாதிரி பேசியிருப்பேன். அது போல் நல்லா பேசவும் முடியல என்னால். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். நம்ம நிறையா பார்க்க வேண்டியது இருக்குங்க லைஃப்பில். இப்படி பார்த்தாலும் கஷ்டம், சோகம், இன்பம் எல்லாமே அப்பப்போ வர்றது தாங்க. எப்படி வெயில் காலம், குளிர்காலம் அந்த மாதிரி வருது, அதே மாதிரி தாங்க கஷ்டம் அப்பப்போ வரும். அதே சமயத்தில் சந்தோஷமா அப்பப்போ வரும். எல்லாம் அந்தந்த டைமில் அனுபவிச்சுக்கணும். அதே மாதிரி கஷ்டத்தை நினச்சே நம்ம இருந்தோம்னா எச்சா கஷ்டம் தான் வரும். இங்காட்டி கஷ்டம் வந்தாலும் அது ஈஸியாக ஹேண்டில் பண்ண கற்றுக்குங்க. நானும் ஈஸியாக தான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். அப்பப்போ டிப்ரெஷனாக அப்படி இருந்துச்சுன்னா பைக் இருந்துச்சுன்னா பைக் எடுத்துகிட்டு வெளியே போயிருங்க அப்படின்னு ஏதோ ஒரு மூவிக்கு போங்க. ஸோ மூவின்னு சொன்னங்காட்டி தான் தெரியுது. இப்போ 11 மணிக்கு இங்கே தேட்டரில் மூவி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நான் ஒரு மூவி போனேன், அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு மூவி. நல்லா தாங்க இருந்துச்சு மூவி. அப்புறம் சரி மூவிக்கு நம்ம போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிற பார்ப்போம். அங்கே போய் பார்ப்போம்.
பார்ப்பாங்க போயிட்டு. ஸோ 11 மணி ஆச்சு, இப்போதைக்கு படம் போகிற மாதிரி இருந்தால் போட்டிருப்பாங்க, பார்ப்போம். ஐயோ, லேடிஸை மட்டும் நம்பவே கூடாதுங்க. இந்த ஸ்கூட்டி ஓட்டுறவங்கள எப்பவுமே நம்ப கூடாதுங்க. நானும் நிறைய டைம் போயிட்டேன், லாகுலையும் சரி, அப்புறம் நார்மலாக நம்ம ஓட்டும் போதும் சரி, இடம் சொல்லியே தான் வராங்க. பார்க்காத படமா இருந்தால் பார்ப்போம். அண்ணன் இண்டிகேட்டர் போட்டிருக்காரு, ரொம்ப ஃபிட்டாக இருக்குதுங்க ஹெல்மெட்டு, சூப்பரா. எனக்கு தெரிஞ்ச மூவி இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேங்க மூவிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு மூவி இல்லைங்கண்ணா? மூவி இருக்குங்களா? என்ன படம் வருது? அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா தேட்டருக்குள்ளே வந்தாச்சு. பெருசுங்கிற அப்படிங்கிற ஒரு மூவிக்கு தாங்க வந்திருக்கோம். சரி, நான் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளே லாக் எடுக்க முடியுமான்னு தெரியல. பார்த்துட்டு அப்படியே நம்ம போகும்போது லாக் பண்ணிட்டு தான் போகிற வீட்டுக்கு போகும்போது. சரி, ஓகேங்க, நான் மூவி பார்த்து முடிச்சுட்டு உள்ளே லாக் எடுக்க முடிஞ்சா எடுக்கிறேன், ஓகேங்களா? எப்படியே சேர்ந்து இதில் அடிச்சிடறேன். அவ்வளோதாங்க, மூவி முடிச்சுட்டு அப்படியே நம்மளும் கிளம்பிட்டோம். அந்த பெருசு படம் சரியான காமெடி. போகும்போது அப்படியே படம் பார்த்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே டைம் ஓட்டணும், இந்த நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஓட்டணுங்க. அப்படியே போயிட்டு கிளம்பிட்டுங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல, வீடியோ ஆங்கிள்ஸும் வாய்ஸும் கொஞ்சம் நல்லா தான் கேட்குது. இன்னும் கொஞ்சம் ஆங்கிள் மட்டும் கொஞ்சம் ஓகே. என்னை பொறுத்தளவுக்கு இதுவே நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா இருக்குதான்னு மறக்காம சொல்லுங்க. என்னை பொறுத்தளவுக்கு சைஸ் மட்டும் நீங்க கரெக்டா வாங்கிட்டீங்கன்னா ஹெல்மெட் ஃபிட்டா இருக்குங்க. நான் அந்த லாக்கு போடாமே ஹெல்மெட் அவ்வளவு ஃபிட்டா இருக்கு. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் கழட்டவும் முடியாது, அந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்குங்க. இது என்ன சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா மீடியம் சைஸுங்க. அப்படியே பிரிச்சு மேய்ச்சிட்டு போயிட்டு இருக்குங்க. எப்படியாச்சும் இந்த சைடு மிரர் யாராச்சும் அப்படி இப்படின்னு திருப்பிடுறாங்க. எங்க நிறுத்தினாலும் சரி லைட்டா திருப்பிடுறாங்க. அப்புறம் கடைசியில நம்ம போகும்போது எதுக்கு அப்பப்போ செக் பண்ணிக்கணுங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி லெஃப்ட்ல யாருமே கட் அடிக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் டக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க லைட்டா வந்துருவாங்க, லெஃப்ட்ல ஏறி வந்துருவாங்க கட் அடிக்கும் போது. இதோட கொஞ்சம் பிரைஸ் ஜாஸ்தியா தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். நம்ம இருக்கிற நிலைமைக்கு இதோட ஜாஸ்தி வாங்கினோம்னா இஎம்ஐ தான் போடணும். இஎம்ஐ போற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா சரி, இப்போதைக்கு நம்ம ரொம்ப காஸ்ட் அதிகமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவே காஸ்ட் அதிகம் தாங்க. எனக்கு 5000 ரூபாய். இதுக்கே நிறைய பேர் கேட்டாங்க, இவ்வளவு காஸ்ட்லயே வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்ன பண்றது, நம்ம வாங்குறது ஒரு டைம் தான் வாங்க போறோம். அதுங்காட்டி சரி 5000 ரூபாயிலே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5000 ரூபாயில் வாங்கினேன். அப்போ கடையில ஒரு 3500 ரூபாயில வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. 3000 3500. ஏன்னா அது போக 2000 நமக்கு இருக்குதுல்ல, சரி அது சர்வீஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். சரி வாங்கன்னு ஆகி போச்சு, ஒரு டைம் தான் வாங்க போறோம் அப்படின்ட்டு 5000 ஐடியா வாங்கிட்டுங்க. அடிவெளி அடிவெளி. எப்படி எல்லாம் வராங்க, என்ன பண்றது, யோசிச்சு பாருங்க. பைக்கரோட நிலவை. எங்க போலாம் டீ குடிக்க, அதான் எங்க போறது தெரியல. சோ நம்ம இதுல லெஃப்ட் கட் ஆகணும். லெஃப்ட் கட் ஆனோம்னா உள்ள கடை இல்ல. சோ இங்கேயே கடையெல்லாம் இருக்கு, பட் நம்ம அப்படியே கொஞ்சம் லாங்கா போயிட்டு வரலாம். சரி வாங்க, எங்கேயாச்சும் போ, டீ குடி போ. கோடி சீத்துல நம்ம ரைட் பண்ணுவோம். அது முடிக்க அப்படியே என்டர்டைன்மெண்டா ஏதோ ஒரு வீடியோஸ் நம்ம போட்டு இருப்போம். இந்த கிளப் வாங்கினா கிளவுஸ் மட்டும் நான் போட்டு வீடியோவே பண்ணலீங்க. நம்ம ரைடு போகும்போது இல்லை இடையில இப்போ யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. அப்போனா தான் அதோட கிரிப்பு நமக்கு எடுத்தோன்னே இப்போ தானே யூஸ் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் டைம் போட்டு ஓட்ட போகிறோம். அப்படிங்கும்போது ஒரு மாதிரி இருக்கும்ல, அது இப்போவே ஓட்டி பழகிக்கணும். என்னப்பா ஒரு கிராஸ் பண்ணலான்னு பார்த்தா லைனாக வண்டி வந்துட்டே இருக்கு. டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் லாக் பண்ணுறேங்க உங்களுக்கு. அவ்வளோதான், இந்த லாக் இதோட முடிய போகுது. டீயை குடிச்சிட்டு உங்களுக்கு லாக் பண்ணுறேன். நம்ம ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே எமர்ஜென்சியாக ஒரு சின்ன ஒரு வேலை இருந்துச்சுங்க. ஸோ அதுங்காட்டி அந்த வேலையை நம்ம கூப்பிட்டுருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா அங்கேயே கிளம்பி போயிட்டோம். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. லவ் யூ ஸோ மச்.